திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 998, அதிகாரம் பண்புடைமை. 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்களில் அடிமை முறை தீவிரமாக இருந்தது. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கருப்பின மக்கள் அடிமைகளாக விற்கப்பட்டு அமெரிக்காவின் தென் மாநிலங்களில் இருந்த செல்வந்தர்களிடம் நிலங்களில் அடிமைகளாக பணிபுரிந்து இன்னலுற்று வந்தனர். இதை கண்டு மனம் குதித்த ஆபிரகாம் லிங்கன் இந்த அடிமை முறையானது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை அமெரிக்க மக்களின் உள்ளங்களில் விதைத்தார். 1860ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆபிரகாம் லிங்கன் போட்டியிட்டு வெற்றி பெற்று 1861ஆம் ஆண்டு அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். அவர் பதவியேற்றதும் 7 தென் மாநிலங்கள் தங்கள் மீது கட்டுப்பாடுகள் மிகுதியாகும் என்று அச்சப்பட்டு சில முக்கிய தலைவர்கள் தலைமையில் தங்கள் எதிர்ப்பை காட்டத் துவங்கினர். அதன் காரணமாக உள்நாட்டுப் போர் ஏற்பட்டு 4 ஆண்டுகள் நீடித்தது. அப்போரில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாயின. இறுதியில் உள்நாட்டுப் போரில் தென் மாநிலங்கள் தோற்கடிக்கப்பட்டு லிங்கனின் உயரிய சிந்தனைக்கு வெற்றி கிடைத்தது. இந்த போருக்கு முக்கியமாக காரணமாக இருந்த தலைவர்களை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என்று அமைச்சர்கள் அனைவரும் ஆபிரகாம் லிங்கனை வற்புறுத்தினர். அப்போது லிங்கன், தீர்ப்பு கூறுவது என்னிடமல்ல, அது இறைவனிடமே இருக்கிறது. மேலும் பழிக்கு பழி என்பது நல்ல குணமே அல்ல. குற்றவாளிகள் என்றாலும் அவர்களிடமும் அன்பையே செலுத்த வேண்டும். அக்குணமே அவர்களை நம்மோடு ஒன்றிணைக்கும். எனவே அவர்களை கொலை செய்யவோ தூக்கிலிடவோ என்னால் இயலாது என்று உறுதியாக மறுத்துவிட்டார். ஆபிரகாம் லிங்கனின் உயர்ந்த பண்பை அறிந்ததும் உள்நாட்டுப் போருக்கு காரணமாக இருந்த தலைவர்கள் ஆபிரகாம் லிங்கனை தெய்வமாகவே போற்றி புகழ்ந்தனர். இனி எக்காரணத்தை கொண்டும் உள்நாட்டுப் போரில் ஈடுபடக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தாங்கள் ஆபிரகாம் லிங்கனின் அன்பால் திருந்தினோம் என்று மற்றவர்களிடம் உயர்வாக சொல்லி ஆபிரகாம் லிங்கனை பெருமைப்படுத்தினர். நட்பு செய்யாமல் பகைமை கொண்டு தீமை செய்பவர்களிடத்தும் பண்புடையவராக நடந்து கொள்ளாவிட்டால் அது இழிவான செயலாக கருதப்படும் என்பதை நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்லவர்களுக்கு நன்மை செய்தல் இயல்பு, தீயவர்களுக்கும் நன்மை செய்வதே உயர்வு.